வெண்டைக்காய் பொரியலை இப்படி ஒரு முறை செஞ்சு பார்க்கலாமா? ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப சிம்பிளாகவும் செய்யலாம். நம்ம வெண்டைக்காய் பொரியலை நம்ம அதிகமாக சாப்பிட்றதுனால நமக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். நான் இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் செய்கிறதுக்காக 1/2 கிலோ வெண்டைக்காவை எடுத்துருக்கிறேன். வெண்டைக்காவை ஆல்ரெடி ஃபஸ்ட்டே முழு வெண்டைக்காவை அலசி கொஞ்சம் நேரம் நல்லா அதை காய வச்சுருங்க. ஏன்னா அதுலேருந்து தண்ணி வந்துச்சுன்னா வெண்டைக்காய் ஃபுல்லாகவே வழவழவு தன்மையாயிடும். நான் அதுக்காக எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, 3 குண்டு மிளகாய், 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டேன், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். இப்போது நல்லாவே ஒரு அளவுக்கு வதங்கிக்கிச்சு. இதுக்கு மெயினாக 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்திருக்கேன். இந்த வெங்காயத்தை இதோட போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கணும்லாம் தேவையில்லை, ஒரு அளவுக்கு வதக்கினா போதும். இந்த ஸ்டேஜில் நான் கட் பண்ணி வச்சுக்கிற இந்த வெண்டைக்காவையும் இதோட சேர்த்துக்கலாம். ஏன்னா வெண்டைக்காய் வெங்காயம்லாம் ஒன்றாவே வதக்கும்போது நமக்கு வெண்டைக்காய் ரொம்ப சீக்கிரமாகவும் நல்லா சூப்பராகவும் கிடச்சிரும். அந்த வெங்காயமும் வதங்கிடும், வெண்டைக்காயும் வதங்கிடும். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், வெண்டைக்காவை நான் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். நல்லா சூப்பராக வந்துருச்சு. ஸோ ஒரு சிலவங்க வெண்டைக்காய் ஃபஸ்ட்டே எண்ணெயில் போட்டு லைட்டாக வதக்கிடுவீங்க. ஆனால் எனக்கு அப்படி தேவைப்படலை. நான் இப்போ வெங்காயத்துக்கூடைய இந்த எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வெண்டைக்காவில் இருக்கிற அந்த எண்ணெய் பிசுப்பு தன்மையெல்லாம் கொஞ்சம் நல்லாவே போய் நமக்கு வெண்டைக்காய் பொரியல் ரொம்ப சூப்பராக கிடைக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வெண்டைக்காவை கொட்டிக்கிட்டேன். இந்த வெண்டைக்காவை கொட்டி இதுக்கு தேவையான பொருளும் பார்த்திங்கன்னா, நான் போடுற பொருள் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுப்பேன், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக சில்லி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி மட்டும் வெண்டைக்காய் பொரியலை நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப விரும்பி ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. இப்போ ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா வெண்டைக்காவை நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். வெங்காயம் மிளகாவோடலாம் ஓரளவுக்கு நல்லா கிளறி விட்டாச்சு, உங்களுக்கே தெரியும். இப்போது உங்களுக்கு மூடி தேவைப்பட்டுச்சுன்னா மூடி தேவைப்பட்டுக்கோங்க. நல்லா தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். இந்த வெண்டைக்காய் பொரியலை நீங்கள் காரக்குழம்போடையோ இல்லை ரசத்தோடையோ தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள். வெண்டைக்காவும் நல்லா வெந்துருச்சு, கொஞ்சம் லைட்டாக அடி பிடிச்சிருச்சு. நிறைய வெண்டைக்காய் 1/2 கிலோ வெண்டைக்காய்ன்றதுலாம் நிறையா வந்துருச்சு. ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக கிடச்சிருச்சுங்க. பை பாய்.